ஓ ஓகே ஓகே. அப்படியா? 10 டேஸ் கழிச்சு வர சொல்லுங்க. ஆமாம். ஆ ஹலோ தேங்க்யூ. மேடம். ஹலோ ரகுராம் சார், வாங்க வாங்க. உங்களுக்காக தான் காத்துட்ருக்கேன். 1 மினிட். அபி, எக்ஸ்கியூஸ் மீ, மேடம் கூப்பிடுறாங்க. இட்ஸ் ஓகே. மேடம், வா அபி. சாரை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு தான் கூப்பிட்டேன். ஹீ இஸ் மிஸ்டர் ரகுராம் ஃப்ரம் மார்ஸ் ஏஜென்சி. ஓ வணக்கம் சார். வணக்கம். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அந்த இட்டாலியன் கார் கம்பெனி யூனிட்டுக்கு இடம் நீங்க தானே ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்க? வாவ், எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. இண்டஸ்ட்ரியில் உள்ள விஷயங்கள் எல்லாம் அபி துல்லியமா தெரிஞ்சு வச்சிருப்பா. தட்ஸ் கிரேட். ஆமா அபி, இன்னைக்கு நீ ஊருக்கு கிளம்பணும்னு சொன்னல? ஆமா மேடம், இங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஓ ஒர்க் எல்லாம் அங்க எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியல. அதான் நாளைக்கு ஊருக்கு கிளம்பலான்னு இருக்கேன். நோ, நாளைக்கு நீ ஊருக்கு போக வேண்டாம். அதை தள்ளி போடு. ஏன் மேடம்? நீ ஊருக்கு போகும்போது ஸ்வீட் நியூஸோட ஊருக்கு போற என்ன? ஸ்வீட் நியூஸா? புரியலையே. அபி, மிஸ்டர் ரகுராம் இங்க வந்திருக்கிறது உன்னை மீட் பண்ணதா? என்ன மீட் பண்றதுக்கா? மேடம், ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஒரு ப்ராஜெக்டை சென்னையில ஆரம்பிக்கிறாங்க. சென்னையில இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பத்தி அந்த நிறுவனம் ஒரு சர்வே எடுத்தாங்க. எங்களுடைய மார்ஸ் ஏஜென்சி தான் அந்த சர்வேயை எடுத்துச்சு. அந்த சர்வேல சென்னையில இருக்கிற பில்டிங் கம்பெனில சிறந்ததுன்னு 4 லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். அதுல உங்க கம்பெனியும் ஒண்ணு. நிஜமாவா? ஆமா மேடம். நியாயமா நான் இந்த விஷயங்களை வெளியே சொல்லக்கூடாது. ஆனா ராஜாமணி மேடம் உங்களை பத்தி சொன்னாங்க. உங்களை மாதிரி ஒரு பொண்ணு தொழில சாதிக்கணும், மேல வரணும். அதனாலதான் இந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க கொஞ்சம் கவனமா முயற்சி பண்ணீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இல்ல, என்ன சார் இப்படி திடுதிப்புன்னு சொல்றீங்க? இல்ல மேடம், உங்க மேலயும் உங்க கம்பெனி மேலயும் எங்களுக்கு நல்ல மரியாதை உண்டு. எங்க ஏஜென்சி சர்வேலையும் ரொம்ப நல்ல விதமா வந்திருக்கு. சார், உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி. ஆனா இப்பதான் என் கம்பெனி ஒரு சரிவுல இருந்து மீண்டு வந்திருக்கு. என் கம்பெனியோட ஃபைனான்சியல் லெவல் கூட. என்ன மேடம் இது? ராஜாமணி மேடம் உங்க கூட இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி சொல்லவே கூடாது. சார், நான் மேடம் கிட்ட இருந்து எதுவுமே அந்த மாதிரி எதிர்பார்க்கல. நான் உழைச்சி அவங்களோட வேலையை நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். உன்னை பத்தி எனக்கு தெரியும் அபி. ஆனா நான் சொல்றேன், இந்த வேலையை நீ எடுத்து பண்ணு. அது இல்லை மேடம், ஏற்கனவே உங்க பெரிய ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. அதை நல்லபடியா முடிக்கணும். அதுக்குள்ள எதுக்கு இன்னொன்னு வேற? நான் ஊருக்கு போய் நம்ம வேலையெல்லாம் பார்க்கணும்ல. என் ப்ராஜெக்ட் தான் வேலை நடக்குதே, அப்புறம் என்ன அபி? அது பாட்டுக்கு அது நடக்கும். இதையும் நீ பண்ண முடியும். மேடம், நீங்க இந்த ப்ராஜெக்டை எடுக்கலன்னா அது ஆதி கைக்கு போயிடும். ஆமா மேடம், சர்வேல 4 கம்பெனிகளோட பேர் வந்திருக்கு. அதுல ஆதியோட கம்பெனியும் ஒண்ணு. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்கு. நீங்க ஒதுங்கினா ஆதியோட கைக்கு இந்த ப்ராஜெக்ட் போயிடும். இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப பெருசு. இதை மிஸ் பண்றது புத்திசாலித்தனம் இல்ல. ஆமா, அன்னைக்கு பெரிய கொம்பு மாதிரி சவால் வெட்டியே, வளர்ந்து பெரியாள் ஆகி காமிக்கிறேன்னு. வளர்ந்து காமி. போட்டி இருக்கும், பிரச்சனை வரும், சமாளி. அதான் பிசினஸ் ஸ்பிரிட். என்ன யோசிக்கிற அபி? ஓகே மேடம், இந்த ப்ராஜெக்ட் நான் எடுத்துக்கிறேன். வெரி குட் அபி, தட்ஸ் த ஸ்பிரிட். இந்த ப்ராஜெக்டை நீ எடுக்கிற, ஜெயிக்கிற. யா, அதுக்காக நம்ம இப்போ டெல்லி கிளம்புறோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் சரியா இருக்கு. பிபி கண்ட்ரோல்ல இருக்கு. வேளைக்கு மெடிசன் எடுத்துட்டாலே போதும். அப்போ டிஸ்சார்ஜ் பண்ணிடலாமா? இன்னைக்கு மதியம் பண்ணிடலாம். தேங்க்யூ டாக்டர். சரிம்மா. என்ன உமா, ஏன் இவ்வளவு லேட்டு? வீட்ல ஒரே பிரச்சனைமா. என்ன? கங்கா அப்பா கிட்ட பயங்கரமா சண்டை போட்டு கோவமா வெளியில போயிட்டா.
கண்ணா பின்னு அவ திட்டினது அப்பாக்கு ரொம்ப கோவம். அவரை சமாதானப்படுத்திட்டு வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சுமா. கொடுமை. எந்த குடும்பத்திலும் இல்லாத புதுமையான சமாச்சாரம் இது. சரிம்மா, நீ வேற இதெல்லாம் போட்டு மனசு குழப்பிக்காத, விட்டு தள்ளுமா. நீங்க வேணா கிளம்புங்க. அவர் நீ வர்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆமாங்க, அப்போ நான் கிளம்புறேன். கொஞ்சம் இருங்க தம்பி, காஃபி சாப்பிட்டு போலாம். இல்லை பரவாயில்ல, நான் கிளம்புறேன். இல்ல பரவாயில்ல இருங்க. உமா, நீ போய் காஃபி வாங்கிட்டு வா. சரி, இல்லை இப்போ எது? கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். உட்காருங்க தம்பி. உங்களை காரணமா தான் இருக்க சொன்னேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னம்மா சொல்லுங்க. என்னோட நிலைமை, என் குடும்பத்தோட சூழ்நிலை எல்லாமே இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். என் பொண்ணு கங்கா நடந்துக்கிற விதத்தை எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. தம்பி, நான் எல்லாம் அந்த காலத்து மனுஷி. வீட்டில் சொன்னதை அப்படி ஏத்துக்கிட்டவன். இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான். என் பொண்ணு உமா கூட என்ன மாதிரிதான். வாழ்க்கையில எது நடந்தாலும் சகிச்சுட்டு போற டைப் அவ. கடைசி பொண்ணு வாசிக்க கூட அந்த மாதிரிதான். எல்லாத்தையும் ஒத்துட்டு சகிச்சுட்டு போற உமாவோட வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனைகளும் வேதனைகளும் இருக்கு. அப்படின்னா கங்கா, அவளோட வாழ்க்கை, அவளை பாத்தீங்கல்ல, பயங்கர பிடிவாதம், எல்லார்கிட்டையும் விவாதம். அப்படி வளர்ந்துட்டா. அப்படி அவ இருக்கிறதுக்கான நியாயத்தை கூட அவ சொல்லலாம், அது வேற விஷயம். ஆனா அவ இப்படி இருக்கிறது சரியா ஒத்து வருமா? அவளோட குணம் அந்த மாதிரி தானே எனக்கு புரியும். நான் பொறுத்துப்பேன், அக்கா தங்கச்சிங்களும் பொறுத்துக்குவாங்க. ஆனா கட்டிக்க போறவன் அவன் பொறுத்துப்பானா? இவ அழகா இருக்கானுதான் அமெரிக்கா மாப்பிள்ள சம்பந்தம் பேச வந்தாங்க. பிரச்சனை ஆயிடுச்சு. சுத்தி உள்ளவங்களுக்கு கங்கா என்ன பேசினானே தெரியாது. தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் அவங்களுக்கு இல்ல. ஆனா எல்லாரும் என்ன பேசுறாங்க, கங்கான்னா இப்படிதான் ஒரு முத்திரை விழுந்துருச்சு. நிறைய பேர் நிறைய விதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா, ஊர்ல உள்ளவங்க 1000 பேசுவாங்க. அதை பத்தியெல்லாம் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா வாழ முடியாது. இல்ல தம்பி, எதிர்காலத்துல நாங்க இல்லாத சூழ்நிலையில கங்காவோட நிலைமை என்ன ஆகும்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவ இப்படி இருந்தா நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அம்மா, இந்த மாதிரியெல்லாம் யோசிச்சு ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. கங்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப நல்லவங்க. மேலோட்டமான சில பாதிப்புகள்னால அவங்களுக்கு பல நேரங்களில் கோபம் அதிகமாக வருது. கொஞ்சம் அவநம்பிக்கையோட இருக்காங்க. அதை வச்சு அவங்கள நம்ம தப்பா நினைச்சிட முடியாது. அம்மா, எல்லார்ட்டையும் குறைகள் இருக்கு, யார்கிட்ட தான் இல்லை. இப்படி இருந்தா அவளை யார் கட்டிப்பா? அதெல்லாம் நடக்குமா? நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் கங்கா ரொம்ப நல்லவங்க. அவங்கள ஒருத்தன் புரிஞ்சுக்கிறதும் ஏத்துக்கிறதும் ஒன்றும் நடக்க முடியாத விஷயம் இல்லையே. அவங்கள புரிஞ்சுக்கிட்ட, அவங்க கூட பழகுன ஒருத்தன் கங்காவை தாராளமா ஏத்துக்குவான். நிஜமா சொல்றீங்க? நிஜம்தாம்மா. சரி தம்பி, நீங்க அவ கூட வேலை பாக்குறீங்க, அவ கூட பழகி இருக்கீங்க, அவளை புரிஞ்சுக்கிட்டதா வேற சொல்றீங்க. ஒரு பேச்சு கேக்குறேன், கங்கா மாதிரி ஒரு பொண்ணை நீங்க உங்க பொண்டாட்டி ஏத்துப்பீங்களா? இதுல என்னமா இருக்கு? கங்கா மாதிரி ஒரு பொண்ணு கூட பழகி அவங்கள பிடிச்சு போச்சுன்னா தாராளமா கல்யாணம் பண்ணிப்பேன். அப்ப நேரடியாவே கேக்குறேன் தம்பி, கங்காவை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? அம்மா, இந்த விஷயத்த நீங்க கங்கா கிட்டே கேளுங்க. நான் வரேன். எங்க போறதா இருக்கீங்க ஆதி? வரிசையா வேலை இருக்கு அங்கிள். டெல்லிக்கு பிசினஸ் விஷயமா போகணும். ஆனா அதுக்கு முன்னாடி மும்பை போக வேண்டியது இருக்கு. என்னது, மும்பைக்கா? ஆமா அங்கிள், அனு கிஷோர் கல்யாணம் விஷயமா பேச வேண்டியது இருக்கு. வெரி குட் வெரி குட்.
என் மேரேஜ் தான் ரொம்ப சொதப்பல் ஆயிடுச்சு. எங்க வீட்ல அடுத்து நடக்க போறது அனுவோட மேரேஜ் தான். அது ரொம்ப கிராண்டா பண்ணோம் அங்கிள். மேரேஜ்க்கு அப்புறம் கிஷோர் கூட சேர்ந்து பிசினஸ் ஏதாவது பெருசா பண்ணணும்னு ஐடியா பண்ணிருக்கேன். ஸோ கிஷோர் கிட்ட இதை பத்தி நிறைய பேச வேண்டியது இருக்கு. ரொம்ப நல்ல விஷயம் ஆதி. அனு மேரேஜ பிரமாதப்படுத்திடலாம். ஷோர் அங்கிள். அனு எப்படி ஃபீல் பண்றா? இந்த கல்யாணத்துல அவளுக்கு சந்தோஷம் தானே? அவளுக்கு என்ன அங்கிள், சந்தோஷம் தான். ஏன் கேட்டனா, இந்த காலத்து பொண்ணுங்க மனசுல நிறைய கற்பனைகள், ஐடியாஸ் இருக்கும். அதை முழுசா தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா? அதான். இல்ல அங்கிள், அனு ரொம்ப சிம்பிளான டைப். அவளுக்கு அனாவசியமான குழப்பங்கள்லாம் கிடையாது. ஷீ இஸ் ரியலி ஹாப்பி வித் தி மேரேஜ். குட். அப்படி இருந்தா நல்லதுதான். எக்ஸ்கியூஸ் மீ. நீ என்ன எந்த நேரத்துல அதுவும் இந்த வீட்ல வந்து நிக்கிற? ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல? சாரி சார், உங்க ஃபோன் கிடைக்கல. கிரிகிட்ட கேட்டேன், நீங்க ஆபீஸ் வரல, இங்க இருக்கிறதா சொன்னாரு. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதான் நான் நேரா இங்கே வந்துட்டேன். ஒன்றும் இல்லை அங்கிள், இவன் நம்ம ஆள் தான். அபி ஆஃபீஸில் இருக்கான். அபி ஆபீஸ்ல இருக்கானா? அபி ஆஃபீஸில் நமக்கு வேலை பார்க்குற ஆள். புரியுதா? புரியுது புரியுது. என்ன மிஸ்டர் சிவகுமார், உங்க முதலாளி அபி மேடம் ஊருக்கு வந்தாச்சா? இல்ல சார், அந்த மேட்டர் தான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன மேட்டர்? அவங்க சென்னைக்கு வரல சார், மும்பையில இருந்து நேரா டெல்லிக்கு போயிட்டாங்க சார். எதுக்கு? நீங்க அப்ரோச் பண்ண குப்தா கம்பெனிக்கு அவங்களும் கட்டட விஷயமா ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்காங்களா சார்? அந்த வேலையை முடிச்சிட்டு தான் இங்க வருவாங்களாம். அந்த ப்ராஜெக்ட் அவங்களுக்கு கிடைச்சிருந்தா நான் நினைக்கிறேன் சார். டெல்லிக்கு வந்துட்டாள் அவ. நான் எங்க போனாலும் அவன் வந்து நிக்கிறான். இப்போ டெல்லிக்கும் வந்தாச்சு. தலைநகர வரைக்கும் என்ன துரத்துறான். டாமட் அங்கிள், அந்த பொண்ணுக்கு டெல்லியில யார் தெரியும்? அங்க வந்து அவளால என்ன கிழிக்க முடியும்? சார், எனக்கு ஒன்று தோணுது சார், அந்த அபி யோசிக்காமையோ பிளான் பண்ணாமையோ டெல்லிக்கு போயிருக்க மாட்டாங்க சார். கண்டிப்பா அவங்களுக்கு ஏதாவது ஒரு சோர்ஸ் இருக்கும் சார். எல்லாம் அந்த ராஜமணி கந்தசுவாமி பண்ற வேலை. ஒன்னும் தெரியாத அந்த அபிய ஓவரா ஏத்தி விட்டுட்டு இருக்கா. என்ன தெரியும் அந்த அபிக்கு? அங்கிள், திருப்பதி வரைக்கும் அவன் போயிருக்கானா? இன்னைக்கு என்னன்னா மும்பை தில்லின்னு அவன் பாட்டுக்கு சுத்துறா. ராஜமணி கந்தசுவாமி பண்ற வேலை தான் இது. ஆதி, எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? டெல்லி எனக்கு சொந்த ஊர் மாதிரி. சொல்ல போனா சொந்த ஊரோட எனக்கு அங்கதான் செல்வாக்கு அதிகம். அந்த ஊர்ல எந்த ராஜாமணியும் சுப்பிரமணியும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அது நம்ம கோட்டை. தடுக்கி விழுந்தா அங்க நம்ம மந்திரிக்கே தான் இருக்காங்க. கவலையே படாதீங்க அங்கிள். ஆமா ஆதி, அந்த அபி டெல்லியை சுத்திட்டு அப்படியே தாஜ்மஹாலை போய் சுத்தி பார்த்துட்டு தான் வரணும். டெல்லியில அங்க ஒண்ணும் கிழிக்க முடியாது. சிவகுமார் சார், அபி டெல்லி போனது சம்பந்தமா வேற மேற்கொண்ட ஏதோ விவரம் தெரியுமா? ஏதாவது கொட்டேஷன்ஸ், டீடைல்ஸ், எனிதிங் லைக் தட்? சாரி சார், வேற எதுவும் எனக்கு தெரியாது. இந்த ப்ராஜெக்ட் விஷயமா அபி டெல்லி போயிருக்காங்கிற விஷயம் மட்டும் தான் சார் எனக்கு தெரியும். அட போயா யூஸ்லெஸ் ஃபெலோ. ஒரு வேலை பார்த்தா அதை முழுசா பார்க்கணும். நான் கேட்கறதுக்கு மேல நீ இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். நீ என்னன்னா just get out of my sight. Get out, man. சாரி சார். God damn it. ஆதி விடுங்க. டெல்லி மேட்டர்ல அந்த அபியால ஒண்ணும் செய்ய முடியாது. அதுல நாம தான் ஜெயிக்கிறோம். அங்கிள், நீங்க நினைக்கிற மாதிரி இந்த மேட்டர் இல்ல. டெல்லியில அரசியல்வாதிங்க எதுவும் செய்ய முடியாது. அங்க எல்லாமே பாபுஸ் தான். அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீசர்ஸ். அவங்க கையில தான் எல்லாமே இருக்கு. நம்ம அவங்கள தப்பா கணிக்க முடியாது. ஆதி, நீங்க சொல்ற பாபுஸ பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம கையிலயும் சில பாபுஸ் இருக்காங்க. அவங்கள எங்க தட்டினா எங்க விழுவாங்கன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் நமக்கு தான். நீங்க கவலைப்படாதீங்க. Abhi, I'm not gonna leave you. I'm not gonna leave you. உன்னை விட மாட்டேன். ஹலோ, தொல்காப்பியன், மிஸ்டர் தொல்காப்பியன். என்ன கங்கா திடீர்னு? நீங்க யார் சார்?
சொல்லுங்க, நீங்க யாரு? என்னங்க திடுதிப்புன்னு வந்து காமெடி பண்றீங்க? என்ன உங்களுக்கு தெரியுமே? உங்ககிட்ட இப்ப நான் கேக்குறது வேற. எனக்கு நீங்க யார் சார்? என் அம்மா கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என் அம்மா கிட்ட போய் சொன்னீங்க? இது என்ன டிராமா? என்ன பார்க்கும்போது ரொம்ப அப்பாவித்தனமா பேசுறது, டீசெண்டா நடந்துக்கிறது, ஆனா உள்ளுக்குள்ள வேற விதமான மோட்டிவ். எனக்கு தெரியும் சார், நீங்க ஒண்ணு வித்தியாசமான ஆள் கிடையாது. உங்க அப்ரோச் தான் வேற விதமா இருக்கு. நேரடியா வழியாம சுத்தி வளைச்சு என்ன கவுக்க பாக்குறீங்க. இத பாருங்க, தயவு செய்து படபடன்னு வார்த்தைகளை கொட்டாதீங்க. நான் எந்த தப்பும் பண்ணல. நான் எப்படி பேசணும்னு எனக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? எப்ப பார்த்தாலும் எனக்கு அட்வைஸ் பண்றது, உலகமாக யோகியம் மாதிரி தன்னை காமிச்சுக்கிறது, ஆனா உள்ளுக்குள்ள சராசரி ஆம்பளை புத்தி. அது சரி, நீங்க மட்டும் எப்படி விதிவிலக்கா இருக்க முடியும்? சில பேர் ஓபனா கேட்பான், சில பேர் அருவருப்பா நடந்துப்பாங்க. நீங்க ரொம்ப டீசெண்டா அப்ரோச் பண்ணிருக்கீங்க. மத்தபடி நீங்க எந்த விதத்திலயும் வித்தியாசமான ஆள் கிடையாது. நான் உங்ககிட்ட எப்பாவது வந்து நான் வித்தியாசமான ஆள்னு சொல்லியிருக்கேனா? நீங்களா ஒரு அசம்ஷனுக்கு வந்துட்டு இப்ப நீங்க அந்த மாதிரி இல்லைன்னு குற்ற சுமத்துற மாதிரி பேசினா எப்படிங்க? உங்க கணிப்புகளுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? வெரி குட். இந்த மாதிரி சாமர்த்தியமா பேசுறது கூட ஒரு விதமான அப்ரோச் தான். ஏங்க உங்ககிட்ட வேற எப்படித்தாங்க பேச முடியும்? என்கிட்டயே ஐடியா கேக்குறீங்களா? ஆம்பளைங்களுக்கு தெரியாத ஐடியாவா? ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கங்க, என்ன மாதிரி வேஷம் போட்டாலும், புத்திசாலித்தனமா அப்ரோச் பண்ணி வலை வீசினாலும் மத்த பொம்பளைங்க வேணா ஏமாறலாம். எனக்கு ஆம்பளைங்களோட எல்லா தந்திரமும் தெரியும். உங்க சாயா இப்ப ஈஸியா வெளுத்துடுச்சு. சுத்தி சுத்தி கடைசியா எல்லா ஆம்பளைங்களும் கேக்குற அதே விஷயத்தை நீங்களும் கேட்டிருக்கீங்க. என்ன அமைதி? கங்கா உங்ககிட்ட நேரடியா இதை பத்தி நான் எதுவும் பேசல. உங்க அம்மா தான் இதை பத்திய பேச்சே எடுத்தாங்க. நான் உங்களுக்கு பதில் சொன்னேன், அவ்வளவுதான். இதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு புரியல. சரி, அப்படியே உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒரு ஃபோன் பண்ணி எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருக்கலாம். இல்ல இந்த பிரச்சனையை இதோட தூக்கி போட்டு போயிருக்கலாம். அதை விட்டுட்டு நீங்களே நேரா வந்து என்கிட்ட பேசுறது எனக்கு புரியல. சொல்லுங்க. நான் இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவேன், நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம். கடைசியா சொல்ற தொல்காப்பியன், இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நான் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. கங்கா ஒண்ணு இல்ல, போங்க. கங்கா நான் கூப்பிட்டா நீங்க ஏன் நிக்கிறீங்க? போங்க.